கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை நாம் தியானிக்கும் போது, ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையா, பரிசுத்தமா, நீதியை பின்பற்றி தேவனுக்கு பிரியமானபடி நடந்து நான் வாழும்போது கர்த்தர் சொல்வார், நீ பயப்படாமல் பேசு, மௌனமாகிறாதே. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது 100க்கு 100 தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் நம்மளையும் எடுத்து பயன்படுத்துவார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கணும். காலம் கடைசியா இருக்கு. அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிற வாழ்க்கை, உமக்காக நான் வாழணும், உமக்காக நான் என்ன செய்யணும், அப்பேற்பட்ட ஒரு சிந்தனை நமக்குள்ள இருக்குமானால் நீ பயப்படாமல் பேசு என்பார். மௌனமாயிராதே. வேதத்தை எந்த அளவுக்கு நம்ம தியானிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி இருக்கும். எந்த அளவுக்கு முழங்காலை முடக்கி நாம் ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ச்சி இருக்கும். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நான் உன் கூட தான்ப்பா இருக்கிறேன், நீ பயப்படாத அப்படிங்கிற. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, குடும்பத்தில் சின்ன போராட்டம் வந்துட்டுனா முதல்ல பயம்தான் வரும். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. ஒருவேளை காலையில் யாராவது எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, என் குடும்பத்தில் நிறைய போராட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது ஒருவேளை பல சூழ்நிலையில இணைந்திருந்தால், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்படாமல் பேச வேண்டும். இது மௌனமா இருக்கிற காலம் கிடையாது. ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க, பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. கெட்டு போற உலகத்துல எத்தனையோ காரியங்கள் இருக்கு. கடைசி காலத்துல வாழ்றோம். மனம் திரும்புற பிரசங்கம் வேணும். ஒரு பாவி மனம் திரும்பினால் மட்டும்தான் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். நான் உன் கூட தான் இருக்கிறேன் அப்படிங்கிற. நான் உன்னுடனே இருக்கிறேன், மௌனமா இராத. உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யாரெல்லாம் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய நினைக்கிறீங்களோ, கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு பட்டணத்திலையும் அநேக ஜனங்களை நமக்கு வைத்திருக்கிறார். அதனால நீ பயப்பட வேண்டிய தேவை இல்லை என்கிறார். இன்னைக்கு புதிய நாளுக்காக தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. ஹல்லேலூயா. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்காக நன்றிப்பா. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறோங்களோ
எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி புதிய நாளை ஆசிரியங்க. எங்களோட ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாம் உங்களுடைய ஜீவனத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளோட கத்தர் கூட இருங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. இந்த நாளை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசிரியங்க. கத்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். சகலமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்தீரும். கனிகளை பெற்றுக்கொள்ள தாழ்த்தீரும். வரங்களை பெற்றுக்கொள்ள தாழ்த்தீரும். பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள தாழ்த்தீரும். இந்த நாளிலும் உங்கள் சித்தம் செய்ய எங்களை தாழ்த்தீரும். எல்லா காரியத்திலும் கத்தரே கூட இருங்க. யாரெல்லாம் ஜீவிக்கிறாலும் உங்களுடைய வல்லமையினால் நிரப்பி, அபிஷேகத்தினால் நிரப்பி, கனிகளினால் நிரப்பி, வரங்களினால் நிரப்பி எல்லா குடும்பத்தை பாதுகாத்து 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க, துதிக்கிற விஷயம் தாங்க. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போட்டு வேல் அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா குடும்பத்தை கத்தர் ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிங்க. எந்தெந்த காரியத்தில் தடைகள் குற்றங்கள் குறைகள் இருக்கோ எல்லாவற்றையும் நீக்கி ஆசீர்வதிங்க. கத்தர் கூட இருங்க. அவங்க நாம மையப்படுத்தும். ஏசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மை உண்டதாக. கத்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கத்தர் கொடுந்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கத்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். 9363064181 நம்பத்தில் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.